ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 26/4/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் வந்து நடந்திருக்கு. நிறைய ஸ்டேட்ஸ் லைக் இந்த மைனிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மினரல் மைனிங்லாம் வந்து பண்ணும்போது, அதாவது ஒரு ஸ்டேட்டில் நிறைய மினரல் ரிச் லேண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க எவ்வளோ மைனிங் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதனால் என்ன தான் இருந்தாலும் ஸ்டேட்ஸ் வந்து இது வந்து மைனிங் அப்படின்றது நாங்கள் எங்கள் ஸ்டேட்ஸ்லேருந்து தானே எப்போவுமே வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இப்போ என்ன புதுசாக அது மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைனிங், அதாவது மைன் அண்ட் மினரல் ரெகுலேஷன் ஆக்ட், அந்த பிரகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மைனிங் மினரல் அதெல்லாம் சம்மந்தப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய இந்த ஸ்டேட்லேயுமே ஆக்சுவலி கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்குமே இருக்குது ஆக்சுவலி இந்த லிவிங் டாக்ஸஸ்க்கெல்லாம். ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்கவுங்க தரப்புலேருந்து அவங்களுக்கான எங்களுக்கு வந்து இதில் பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது வரல. ஸோ இந்த ஆர்டிக்கல் 279 பிரகாரம் 7th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்தது இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம நிறைய வந்து இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதாவது யூனியன் லிஸ்ட்கிட்ட என்னென்ன வரும், ஸ்டேட் லிஸ்ட் கீழே என்னென்ன வரும், கான்கரண்ட் லிஸ்ட்டுன்றது யூனியன் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே கலந்தது. ஸோ அது கீழே என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த மூணுத்தை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வந்து ஆக்சுவலி கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் அவ்வளோ எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை. தமிழ்நாடு, சென்னை இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிசிட்டியாக வந்து நீங்கள் வேணும்னா அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். அதுவும் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. மற்றபடி அதை காம்படிட்டிவ் எக்ஸாம் சைடில் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. ஸோ இது ஆக்சுவலி கேரளாஸ் டயாஸ்போரா ஓரியன்டட் போஸ்டிங் ட்ராஸ் MEAs ஃப்ளாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம டயாஸ்போரா அப்படின்றது மோஸ்ட்லி சென்ட்ரல் கீழே வரும். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி நிறைய வந்து ஸ்டேட்டுக்கோ சென்ட்ரலுக்கோ இருக்கிற ஒரு கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் நிறைய பேசியிருக்க மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நிறைய நியூஸில். ஸோ இந்த கேரளாஸ் டயாஸ்போரா அப்படின்றது பார்த்திங்கன்னா, டயாஸ்போரா அப்படின்றது ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை ஸ்டேட்டுக்கோ வந்து அவங்க வெளிநாட்டுகள்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது சொல்லாமல் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது தான் இந்த டயாஸ்போரா அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப நாளாகவே இந்த கேரளாவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்குது. அதாவது கேரளா வர்சஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னே சொல்லலாம். அதாவது இப்போ ரீசெண்டாக அதுவும் LDF கவர்மெண்ட் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து சீனியர் மோஸ்ட் IAS அவங்கள வந்து எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் ஆஃபீஸராக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் ஆஃபீஸர் அப்படின்றது அவங்களோட ரோல் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கேரளாவோட டயாஸ்போராவை ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையே. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயாஸ்போரா அண்ட் தென் வெளிநாடுகள் ஃபாரின் கண்ட்ரிஸோடைய அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்தது தானே, நீங்கள் தனியாக எடுத்துக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேரளா அப்படின்றது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இந்த இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியஸ்ட்டான ஏர்போர்ட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஏதோ ஒரு ஏர்ப்ளேன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த கேரளாவில் வந்து இறக்குமதி அங்கே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறையவே வந்து நிறைய இம்போர்ட்ஸ் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸோடைய ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வந்து கேரளாவுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து அவங்க கண்ட்ரியில் இருக்கவங்க, அவங்க ஸ்டேட்டில் இருக்கவங்க நிறைய பேர் வெளில வேலை செய்கிறாங்க. அண்ட் தென் வெளியிலேருந்தும் வந்து நிறைய பேர் கேரளாவுக்கு அதை மறுபடியும் இங்கேருந்து போகிறவங்க அங்கே நிறைய ஏதாச்சும் சாதிச்சு ஸோ அதை மறுபடியும் அவங்க ஹோம் டவுனுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இம்போர்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி நிறைய இம்போர்ட்ஸ் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறையவே வந்து ஐடியாஸில் நடக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென்
இது ஆக்சுவலி இதுவுமே இம்பார்ட்டண்டான விஷயம். ஜெய்சங்கர் புஷஸ் ஃபார் அர்ஜென்சி இன் ரிசால்விங் ஸ்டாண்ட் ஆஃப் அட் எல்ஏசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி இந்தியாவும் சைனாவும் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி நம்ம தெரிஞ்ச மாதிரி இந்தியாவும் சைனாவும் இப்போ ரீசெண்டாக 2020 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லடாக் பார்டரில் வந்து ரொம்பவே ஒரு டென்ஷனோட வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஈவன் ரெண்டு சைடுமே மிலிட்ரி வந்து அப்படியே ஒரு ஃபோர்ஸிங்காக டென்சிவாக இருக்குது. ரொம்பவே எப்போவுமே வந்து ஆட்கள் இருந்துக்கிட்டே, ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து ஜெய்சங்கர் அவர்களும் அந்த பக்கம் சைனாவில் இருக்கிறவங்களும் வந்து பேசியிருக்காங்க. போத் மினிஸ்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அது வந்து அர்ஜென்சி இன் ரிசால்விங் ஸ்டாண்ட் ஆஃப் அதை வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்காக. ஸோ அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வந்து நான் ஆக்சுவலி இங்கே ஒன்று விட்டுட்டேன் நினைக்கிறேன். இது ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பேனல் வில் லுக் இன் டு இஷ்யூஸ் ஸ்டாலிங் பில் எனி ட்ரைபல் கவுன்சில்ஸ் டோல்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது இந்த நார்த் அந்த சைடில் இந்த அசாம் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் நிறையவே இருப்பாங்க. ஸோ 6th ஷெட்யூல் பிரகாரம் அந்த அதாவது ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்றது இந்த அசாம், திரிபுரா, மெகாலயா, மிசோரம் இந்த 4மே சேர்ந்தது தான். மெயினாக வந்து இந்த 4 தான் ஆக்சுவலி ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்றது. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக அட்டானமஸ் அவங்கள வளர வைக்கிறதுக்காக நான் தனியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஃபினான்ஷியல், ஜுடிஷியல் எல்லாத்துலேயுமே தனியாக அவங்களுக்குன்னு வந்து இயக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய அந்த லிஸ்ட்டு வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா காசி ஹில்ஸ் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், அண்ட் தென் ஜெயந்தியா ஹில்ஸ் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், கேர் ஹில்ஸ் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், மிசோரமில் வந்து சவுக்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், லை அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், மாரா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், இந்த மாதிரி கிட்டத்தட்ட மேகாலயாவில் 3 இருக்குது, மிசோரமில் 3 இருக்குது, திரிபுராவில் 1 இருக்குது, அந்த அசாமில் வந்து 3 இருக்குது. மொத்தம் 10 அட்டானமஸ் கவுன்சில் டிஸ்ட்ரிக்ஸ் இன் இந்தியா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து ஸோ ஆக்சுவலி அவங்கள மாடிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய புதுசாக அந்த அவங்களுக்குன்னு தனியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த மாதிரிலாம் வந்து இயக்கப்படுது அப்படின்ற மாதிரி அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ இது ஆக்சுவலி மினிஸ்டர் லான்ச்சஸ் ரீவாம்ப்டு மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இது ஒரு புதுவிதமான ஸ்கீம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ரொம்ப பழைய ஸ்கீம். பட் என்னதான் இருந்தாலும் அது வந்து நிறைய ரீச்சுக்கு போகலை அப்படின்றதுனால அதை வந்து மாடிஃபை பண்ணி இப்போ கவர்மெண்ட் வந்து மறுபடியும் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து லான்ச்சஸ் வந்து ரீவாம்ப்டு மாடல் ஸ்கில் லோன் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹை ஸ்கில்லிங் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரொம்ப நல்லா ஸ்கில்லிங் கோர்சஸ்லாம் நிறைய படிக்கிறதுக்காகவோ இல்லை தெரிஞ்சதுக்காகவோ ஸோ இந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்றது மூலயமா 2015 இது வந்து கொடுக்கப்பட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2015 கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்றது மூலயமா இந்த 1.5 lakhs அதாவது அவங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. இந்த நேஷ்னல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது, அதாவது ஒரு சில ஹை ஸ்கில்லிங் கோர்சஸ்க்கெலாம் வந்து அக்செப்டன்ஸ், அதாவது இப்போது நிறைய இந்த கோடிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கில்லிங் கோர்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 lakhs வந்து இந்த ஸ்கீமில் வந்து கொடுக்குவாங்க. ஃபண்ட் ஸ்கீமாக, கேரண்டி ஸ்கீமாக. ஸோ பட் ஆனால் இது ஏன் வந்து ரொம்ப ஃபெயிலியராக முடிஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஹை ஸ்கில்லிங் கோர்ஸ் அப்படின்றது ஆஸ் த நேம் சஜஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரொம்பவே காஸ்ட்லியான கொஞ்சம் ரொம்ப அது வந்து இவ்வளோ சீப் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து மேபி அது 3 lakhs மினிமம் 3 lakhs சொல்லலாம். ஸோ தென் அது வந்து அப் டு ஒரு சில டைம் வந்து 20 lakhs 25 lakhs அந்த மாதிரி போகிறதுக்கு கூட சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த 1.5 lakhs அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து மிகப்பெரிய விஷயத்தில் வந்து அதை அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஈடு கொடுக்கல. ஸோ அவங்க வந்து ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுக்க வந்து விரும்பலை. அப்படின்றதுனால இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே வந்து தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தென் நிறைய குறிப்பிட்ட பேங்க்ஸில் தான் கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய பேங்க்ஸில் வந்து இது அவ்வளோ தெரியாமல் இருந்தது. கூட வந்து நிறைய
பேங்க்ஸில் வந்து குறிப்பிட்ட பேங்க்ஸில் தான் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் எல்லா பேங்க்லேயும் கொடுக்கணும். அதே வந்து 1.5 லேக்லேருந்து 7.5 லேக்குக்கு மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 1.5 லேக்லேருந்து 7.5 லேக். அண்ட் தென் எல்லா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் கூட வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மினிஸ்டர் லைக் ரீலான்ஸில். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வேணும்னா அப்படியே ஹெட்லைன்ஸ் மட்டும் மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ்லையுமே அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி வி ரீச் தேன். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.